11ஆம் வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 3:11 வாசிங்க. அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு சகலத்தையும் அதன் காலத்திலே. ஒருவேளை இன்னும் எங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலன்னு சொல்றீங்களா, இன்னும் சரியான வேலை எனக்கு அமையல, இன்னும் சரியான ஒரு பதில் எனக்கு வரலன்னு சொல்றீங்களா, வேதம் சொல்லுகிறது வெயிட் பண்ணி பாருங்க, கர்த்தர் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நான் நேற்றுக்கு யோசனை பண்ணிக்கொண்டே ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது இந்த வசனக்குள்ள வந்து கொண்டே இருக்குது, நேர்த்தியாய் செய்கிறவரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எல்லாருமே தெரியும். வசனம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும். ஏன் அப்படி ஆச்சு? ஆண்டவர் சிருஷ்டித்தார்னா எல்லாமே சரியா இருக்கும். ஏன்னா அவன் சொல்றாரு பாருங்க, வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னாரு, உண்டாயிற்று, அது நல்லதுன்னு சொல்லி கர்த்தர் கண்டார். அடுத்தது எல்லாத்தையும் பண்ணினே வரும்போது சொல்ற நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லி அவர் ஓய்ந்திருந்தார் பைபிள்ல. அப்ப எல்லாவற்றையும் நல்லதாக நேர்த்தியாய் செய்த கர்த்தர். நீங்க ஆச்சரியப்படுத்தி பாருங்க, இந்த பூமி எவ்வளவு அழகா உண்டாக்கிறார், வானத்து நட்சத்திரங்கள் எவ்வளவு அழகா உண்டாக்கி இருக்கிறாரு, சமுத்திரத்துல போகிற மீன்கள் எல்லாம் பாருங்க, ஒவ்வொரு டிஃபரெண்டா உருவாக்கிறார். எல்லாரும் நம்மள பாருங்களேன், நம்ம யார மாதிரி இருக்கிறோம்? ஆமா, குரங்கு கருன்னு திட்டாதீங்க, மூஞ்ச பாரு குரங்கு மாதிரி இருக்குது, எரும மாதிரி இருக்குது, அப்படியெல்லாம் இல்லை. அவருடைய ரூபத்தின் படி தான் நம்ம இருக்கிறோம். என்ன கொஞ்சம் கருப்பா சிவப்பா இருக்கு, அவ்வளவுதான். அப்படிதானே? அழகா மூக்கு வச்சு, கண்ணு வச்சு, காது வச்சு, எல்லாம் வச்சு, வாயெல்லாம் வச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் விழா இளமிருந்து ஒன்று உருவி மனுஷன் உருவாக்கி எவ்வளவு அழகா நேர்த்தியா செஞ்சிருக்கிற தேவன் அவர் சொல்றாரு, அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவன் என்னன்னா, இந்த மாதத்துல வரப்போற மாதத்துல உடைய காரியத்துல கர்த்தர் நேர்த்தியா செய்ய போறாரு. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம வெயிட் பண்ணணும். நான் அந்த வசனத்தை நான் படிக்கும் போது ஜஸ்ட் ஒரு பாட்டு பாடினாங்க. பாட்டு பாடும்போது வசனம் உறுதியாயிடுச்சு. ஏன் நேர்த்தியா செஞ்சா? சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் வரும். நீ சங்கீதக்காரன் தாவீது 16:6 சொல்லும் போது இப்படியா சொல்றான். 16:6 வாசிக்கும் போது, சங்கீதம் 16:6 வாசிக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நேர்த்தியான இடங்கள் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம். யாரு சொல்லுது? ஆம். ஆம், சிறப்பான சோதனைக்கு. ஆமா, நமக்கு பங்கு கொடுக்கும் போது யாரு? கர்த்தர். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு கூட வேதனையை சிலர் கூட்டுவார்னு படிப்பாங்க. வேதனையை இயேசு கிறிஸ்து கொடுத்தாருன்னா உனக்கு பிளெஸிங் தான். அல்லேலூயா சொல்லுமா? நாம போய் குறுக்கு வழிகளை சம்பாதிக்கிற சம்பாத்தியம் என்னைக்குமே நிலைக்காது. எப்போ டாக்ஸ் வந்து பிடிப்பாங்களோ, எப்போ ஈடி வருவாங்களோ, எப்போ அது வருவாங்களோ இது பயப்படுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷனால் தடுக்க முடியாது. அதான் சங்கீதக்காரர் சொல்றாங்க, என் பங்கு எங்க இருக்குது? கர்த்தரிடத்தில். நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சோதனை எனக்கு இருக்குது. கர்த்தர் நமக்கு ஒரு பங்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவேளை தகப்பனும் தாயும் கூட நம்மளை ஏமாற்றிருக்கலாம் பங்கு கொடுக்காம. கர்த்தர் உன்னை ஏமாற்ற மாட்டார். நேர்த்தியான இடத்துல உனக்கு என்ன ஆயத்தப்படுது. வீடு கூட கட்டுறாரு நமக்காக. தெரியுமா உங்களுக்கு? தங்கைங்க வீடுலயே பிளாட்பார்த்தில் இருக்க நிறைய பேர் பார்க்குற பிளாட்பார்த்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்கிறாங்க. பிளாட்பார்த்தில் உட்காந்து பைபிள் படிச்சுக்கிறாங்க. நமக்கு நல்ல வீடு வாடகை தான் இருக்கிறோமோ சொந்த இருக்கிறோமோ நல்ல வீடு கொடுத்துருக்கிறாரு. நம்ம படிக்கிறோமா பைபிளை? ஜஸ்ட் யோசிங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பிளாட்பார்த்தில் உட்காந்துங்கன்னு சில பேர் பைபிளை படிக்கிறாங்க உட்காந்து அந்த வெளிச்சத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? அவருக்கு தெரியும், தங்க இங்கு வீடு இன்றி போனாலும், தங்க இங்கு வீடு இன்றி போனாலும் பரலோகில் தங்கத்தாலே வீடு ஒன்று மகிழ்ந்திடுவேன். தங்க இங்கு வீடு இன்றி போனாலும் பரலோகில் தங்கத்தாலே வீடு ஒன்று மகிழ்ந்திடுவேன். ஓட்டத்தை ஜெயமாக ஓடிடுவேன், ஜீவ ஓட்டத்தை ஜெயமாக ஓடிடுவேன். விண்ணப்பம் பரலோக பரலோகமே, பரலோக பரலோகமே. கப்பாலே போ சாத்தானே, கப்பாலே போ, போ போ. கப்பாலே போ சாத்தானே, கப்பாலே போ.
பயப்படுறவங்க அலையிலே சொல்லுவாங்களா? அப்படி யாரோ சொல்றாங்க, பயம் இருக்குது. அல்லேலூயா. காலையில் எழுந்து போது சில பேர் பாருங்களேன், ஒரே பலவீனம் பாஸ்டர், கை காலெல்லாம் இழுக்குது, கை காலெல்லாம் எரியுது, எனக்கு தான் எரியுது. ஆனா எழுந்து போது சொல்ல, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் சொல்லி பாருங்க. கொஞ்ச நேரத்தில் பலவீனம்லாம் மாறிடும். நிறைய பேர் எப்படி பிராக்டிஸ் பண்ணுறதுன்னு தெரியல. எழுந்த உடனே சொல்லுங்க ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பலத்தால் நான் நடக்க போகிறேன், உங்களுடைய பலத்தை எனக்கு தாங்கப்பா. காலையில உங்களுடைய பலத்தினால என்ன அபிஷேகம் பண்ணுங்க, உங்களுடைய வல்லமையில அபிஷேகம் சொல்லி பாருங்க. நிச்சயமா சொல்றாங்க, ஆண்டவர் நடக்கிற அனுபவம் அதான். ஏலோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். எலியா பைபிள் எல்லாம் சஞ்சலம் எலியாவுக்கு பாடு இருந்தா இல்லையா? எலியாவுக்கு பாடு இருந்தா இல்லையா? அப்போஸ்தலர் பவுல் அற்புதம் செஞ்சாரு, அவருக்கு பாடு இருந்துச்சா இல்லையா? ஏன் நம்ம மத்தியில வாழ்ந்த நிறைய பரிசுத்தவான்கள், டீச்சர்ஸ் தினகர் ஐயா இருந்தார், அவருக்கு பாடு இருந்துச்சா இல்லையா? ஆனா அவங்களை கொண்டு கத்திர திருவள்ளுவர் லட்சக்கணக்கான ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள கத்தர் கொண்டு வந்தார். எல்லாமே இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கான். அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மூன்று பேரை மாத்திரம் ஆண்டவருக்கு காமிச்சார். 3 பேர்ல 2 பேர் மாத்திரம் நான் சொல்லிட்டு, ஏன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2 பேர் மாத்திரம் நான் சொல்ல போறேன். நேர்த்தியா செய்யணும்னு சொன்னா சில இடத்துல நமக்கு உபத்திரம் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு அழகா சொல்றாரு, பேதுரு ஐயா சொல்றாரு, 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6, 7 வாசிக்கும் போது, வேகமா வாசிங்க, படிக்கிற தேவ பிள்ளைகள் வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 உற்சாகமா வாசிங்க, வசந்த வாசிங்க, அது நமக்குள்ள கிரிச்சு. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம். துன்பப்பட வேண்டியது அவசியம். துன்பப்படுகிறீர்கள். கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படுவோம். அதை பார்க்கிறோம் அதிக விலையேற பெற்ற இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்பட்டு வெளிப்படும் போது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? 7ஆம் வசனம், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் உங்கள் மத்தியில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து நீங்கள் ஏதோ புதுமை என்று அறியாதபடி வசனம் வருவாங்க. 1 பேதுரு தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறதுனால நான் சொல்றேன். 1:7 உங்கள் மத்தியிலே பற்றி எரிகிற 1 பேதுரு, அப்படியா? ஸ்தோத்திரம். பற்றி எரிகிற அக்கினியை குறித்து நீங்கள் ஏதோ புதுமை என்று அதிலே இருக்குது நினைக்கிறேன். வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் கண்டுபிடிச்சிருக்கணுமே. சோதரம் 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரமா? சோதரம் தேவனுக்கு மகிமை. ஏதோ புதுமை என்று திகையாமல் வரும் பாருங்க வசனம். 1 பேதுரு 2 பேதுரு தெரியலையே. சோதரம் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வசனம் வரும். உங்கள் மத்தியிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று நினையாதபடிக்கு. ரைட். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். ரைட். அது கொஞ்சம் பாருங்க. சரி வாங்க கர்த்தருக்கு வாங்க. என்னன்னா ஆண்டவர் அதுக்காக அழைச்சிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப அழைத்து நமக்கு பாடு இருந்தா இல்லையா? போராட்டம் இருக்கா இல்லையா? பிரச்சனை இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கா இல்லையா?
எல்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக நேர்த்தியா நமக்காக சில காரியங்களை செய்யபடியா வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். முதல்ல மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். இது ஒரு பிரசங்கம் எழுதுங்க. 4:12. வெரி குட். வாசிங்க. 1 பேதுரு 4:12. 1 பேதுரு 4:12. வெரி குட். வாசிங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரியும்படிக்கு அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். பாடுகளுக்கு பங்காளியானோம் அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து பெற்ற பாடுகள் அட்லீஸ்ட் கொஞ்சமா நம்ம பாடணும். அல்லேலூயா சொல்லுவோமா? பாட்டு பாடலாம். இந்த பாடுகள் எந்த வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டான் நேசிக்கின்றாயோ. அப்ப இயேசுதான் நேச பாடு வருமா வராதா? சில பேர் சொல்றான்னு நினைக்காதீங்க. எப்போதும் சந்தோஷமா இல்ல, அந்த மத்தியிலே கர்த்தர் அவன் புதுமைன்னு பார்க்காதீங்க. ஐயோ நம்ம மற்ற பக்கிரி அப்படி எழுந்து கொண்டே இருக்குதே, கவலையா படாதீங்க. கர்த்தர் உள்ள இருந்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப என்ன ஆண்டவர் பாருங்க, வேதம் சொல்லுகிறது. முதலாவது மோசேயை கர்த்தர் கூப்பிடும் பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியம். அப்படியே மோசேயை கர்த்தர் கூப்பிட்டுருந்தாருன்னா என்ன ஆயிருக்கு தெரியுமா? அவன் எல்லாரும் சாகடிச்சிருப்பான். ஏன்னா சகல சாஸ்திரத்துல வல்லவனா இருந்தா. எத்தனை வயசு? 40 வயசுல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர் நம்மளை முதல்ல அழைக்கிறாராம். அழைத்தது உருவாக்குறது மாத்திரம் இல்ல. கர்த்தர் வேதம் 43 அதிகாரம், ஏசாயா புத்தகத்துல 1 அதிகாரம் வாசிங்களேன். 43:1 வாசிக்கும் போது சீக்கிரம் வாசிங்க. எப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும். யாரு முதல்ல சிருஷ்டித்தவர்? அவர் தான். உருவாக்குறாரு. கவனிங்களேன். நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன் ஒரு சிலர் தெரியும். ஒரு சிலர் முக்காசி பேர் இங்க இருக்கிறீங்க. எப்படிலாம் இருந்தது சில பேர் தெரியும். அது என்ன உண்டாக்கிட்டார் நம்மளை. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு உள்ள வருமா நம்மளை உருவாக்குறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன எப்படி உருவாக்கணும்? உன்னை மகிழ்ச்சியா உருவாக்கலாமா, இல்ல கிண்ணமா உருவாக்கலாமா, இல்ல சொம்பா உருவாக்கலாமா, இல்ல எப்படி எப்படிலாம் உன்னை உருவாக்கணும்னா, நீ உருவாக்கணும்னா அந்த உருவாக்குறவனுக்கு சித்தத்தின்படி நீ ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பெரிய பெரிய கமெண்ட் டை போடுவோம் பாத்தீங்களா? ஒரு தட்டு மாதிரி வைப்பான், வச்சு ஒரு அவங்க பண்ணாங்கன்னா அப்படியே கிண்ணமா மாறிடும். அப்ப என்னன்னா ஆண்டவர் அவர் சொல்றாரு, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாக கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இயேசுவின் பிள்ளையா இருக்கிறாய். அவர்தான் உன்னை உண்டாக்குறார். உண்டாக்குற மாத்திரம் இப்ப உருவாக்கி கொண்டிருக்கிறார். உனக்கு ஒரு பயத்தை கொடுத்தாதான் இயேசுகிட்ட வருவேன். உனக்கு ஒரு வேதனை கொடுத்தாதான் இயேசுகிட்ட வருவேன். நீ ஜாலியா இருந்து கூப்பிட்டு பாருங்க. சில பேர் கூப்பிட்டா அதெல்லாம் வயசானா பாத்துக்கலாம் பாஸ்டர், இப்ப ஊழித்து சேர்த்து 70 வயசுக்கு அப்புறம் எதுக்கு நீ ஊழித்துக்கு? அல்லேலூயா. வாலிபத்திலே ஆண்டவருக்கு பயன்பட முடியலன்னா அப்புறம் நீ வயதான பிறகு உன்னை கூட்டு தெரிய முடியுமா? வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 40 வயசுல அவனை பார்த்தார் ஆண்டவர். இவனை என்ன பண்றதுன்னு பார்த்தார். ஏன்னா அவன் தேவை. நல்லா கவனிங்க. நீங்க கர்த்தருக்கு தேவை. இப்ப உங்க வாழ்க்கையில பிரச்சனை உண்டாகி கொண்டிருக்கிறது. இப்ப உங்க வாழ்க்கையில பயங்கர போராட்டம் இருக்கிறது. இப்ப உங்க வாழ்க்கையில பயங்கர கண்ணீர் இருக்கிறது. இப்ப உங்க வாழ்க்கையில பயங்கரமான வேதனை இருக்குது. கவலைப்படாத, கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். வாயை திறந்துடுக்குமா சிப்பி, அதுக்குள்ள ஒரு சொட்டு என்ன போவோம்? மழை தண்ணி போகுமா. அது மழை தண்ணி போன பிறகு எத்தனையோ நாட்கள் அந்த முத்து உருவாவதற்கு பயங்கர வேதனைப்படுமா. அந்த ஏது சிப்பி கடல்ல போய் வாயை திறந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு மழை திரும்பி உள்ள போயிடுச்சுன்னா அது புண்ணு மாதிரி ஆயிடுமா. அது அப்படியே புண்ணு மாதிரி ஆகி ரொம்ப வேதனையோடு இருக்குமா. ஆனா வேதனையோட இருக்கிற அந்த சிப்பிக்குள்ள தான் விலை மதிக்க முடியாத முத்து எடுக்கிறாங்க. என்னன்னா ஏன் உன்னை கர்த்தர் பாடுகளுக்குள்ள உட்படுத்த தெரியுமா? நீ உருமாறணும்.
நீ சேஞ்ச் ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? எப்படியோ இருந்து நம்ம கர்த்தர் எப்படிலாம் மாத்திட்டாருல்ல, பரிசுத்த ஜாதியா கர்த்தர் மாத்தி இருக்கிறார். அந்த காலத்தில் நம்ம ஆச்சரியமான ஒளிக்கு வர வைத்துள்ள புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப விட்டு போய் ரோட்ல விட்டா பேசுவீங்களா? சொல்லுவீங்களா? எத்தனை பேர் சொல்லி கைத்துக்குவாங்க? வெரி குட். ஆயத்தமாக்குறீங்க. அப்படிதான் இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களுக்கும் எப்படியெல்லாம் மரணம் தெரியுமா? ஒரே ஒருத்தர் தான் இயற்கையா மறிச்சார். யாரு? யோவான், அன்பின் சீசன். பேதுரு வந்து தலைகீழ் சிலுவையில் அடிச்சிட்டாங்க. அவர் சொல்லிட்டார், இயேசுவை அடித்த மாதிரி நடிக்காதீங்க, தலைகீழ் சிலுவையில் அடிச்சாங்க. அப்புறம் அந்திரேயா வந்து எக்ஸ் சிலுவையில் அடிச்சாங்க. அப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், செபதேவின் குமாரனாகிய யாக்கோபு என்ன பண்ணிட்டாங்க? பட்டயத்தால வெட்டினாங்க. அப்புறம் பர்திலமேயு, அவதான் நாத்தான்வேல், பயங்கரமான விசுவாசி. ஆனா அவர் மதுரை, காஞ்சிபுரம், சென்னையில வந்துகிறாருன்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்ப வந்தாருன்னா வேதம் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, அவர் வந்து தோல் உரிக்கப்பட்டாங்களாம். என்னது? தோல் அப்படியே தோலை உரிச்சு வெட்டி போட்டுருக்காங்க. இப்படியெல்லாம் பாடுபட்டு கடைசியில யோவானை தூக்கி கொப்பரையில போடுறாங்க. பெரிய கடாயில எண்ணெய் ஊத்தி நீச்சல் வச்சுக்கிறாங்க அவரு. ஹல்லேலூயா. அப்புறம் விஷப்பூச்சி நிறைந்த பத்ம தீவுல தூக்கி போடுறாங்க. அங்க போய் தான் வெளிப்படுத்துற விசேஷம் எழுதுறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கே இவ்வளவு போராட்டம்னா நம்மளுக்கு கொஞ்சமாவது வருமா வராதா? நம்ம உடையாதீங்க. கர்த்தர் எல்லாம் மாற்றி உங்களை நேர்த்தியா நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் போடா, என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் இயேசு என்னோட கூட. ஹல்லேலூயா சொல்லுவீங்க, இயேசு என்னோடு. அப்ப பாடுவீங்க. எப்படிங்க இவ்வளவு கஷ்டத்துல பாருங்க, எனக்கு தெரியும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபுக்கு அவ்வளவு பிரச்சனை வந்து கூட ஒரு வார்த்தை சொல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அறிந்திருக்கிறேன். இந்த பூமியின் மேல அவர் நிற்கும் போது, கடைசியில் நிற்கும் போது, என் மாம்சம் எல்லாம் உருவழிந்து போனாலும் என் சொந்த கண்ணில் அவர் நான் பார்ப்பேன். அந்த விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களை நேர்த்தியா செய்யறார். ஃபர்ஸ்ட் 40 வருஷம் இருந்தார் அவரு அரண்மனையில, ஆர்கிடெக்டர், எல்லாம் படிப்பு ஞானம். ரெண்டாவது கர்த்தர் கூப்பிடுறாரு, எங்க நடத்துறாரு தெரியுமா? அவரை வில்டர்னஸ், வனாந்திரத்துல கர்த்தர் நடத்துறாரு. இப்ப நீங்க வனாந்திரத்துல இருக்கிறீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? கர்த்தரோட முகமா பேச போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்க போறாரு. கர்த்தர் ஆண்டவரே வாங்கன்னா வந்துருவார் இறங்கி. எத்தனை பேர் எதிரி வேணும் அனுபவம்? வனாந்திரம் வேணுமா வேணாமா? வனாந்திரத்துல போனாதான் தரிசனம் கிடைக்கும். வனாந்திரத்துல தான் ஆண்டோடைய சொப்பனம் கிடைக்கும். பாருங்க, 40 லேவியராம் புஸ்தகம், யாத்திராவதன் புஸ்தகத்துல மன்னிக்கணும் வாசிங்க. யாத்திராவதன் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. இங்கிருந்து ஓடுறாரு மோசே 40 வயசுல. மோசே நல்ல கவனிங்க, கோபக்காரனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு எபிரேயன் கூட யாரு எகிப்தியர் சண்டை போடும் என்ன பண்ணிட்டாரு? அவனை வெட்டி கூட அப்படி தூக்கி மணல சொல்லிட்டு போயிட்டாராம். அவ்வளவு கோபக்காரன் மோசே, பயங்கரமான கோபக்காரனை ஆண்டவர் எப்படி உருவாக்குறாரு பாருங்களேன். வனாந்தரத்துக்கு கூட்டு போயிட்டார். கூட்டு போயிட்டு வாசிங்க, மாடு மேய்க்க விட்டார். நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம். நம்ம படிப்பு, நம்ம பதவி, நம்ம அந்தஸ்து, இதெல்லாம் தேவ சமூகத்தில் உதவாது. ஒரு விஷயம், நான் சில பேர் என்ன கூட நான் கேட்பாங்க, எதெல்லாம் நீங்க படிச்சுக்கிறீங்க, உங்க பேச்சு நம்ம டிஃப்ரெண்ட் ஆகுது. சென்னை பாஷையிலே பேசுறதுனா சில நேரத்துல எதெல்லாம் படிச்சுக்கிறீங்க பாஸ்டர்? நான் சொல்லி எப்பாவது ஒருத்தர் தான் சொல்லுவேன். நான் மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் பிஏ படிச்சுக்கிறேன். சில பேர் நம்ம அப்படியே பாஸ்டர், அப்படியே பாஸ்டர். ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு நம்ம யாருன்னு தெரியக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? லேவியராம் புத்தகத்துல சர்வாங்க தகன பலியிடும் போது எப்படி இடுவாங்களாம்? 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி பாருங்களேன். 3ல இருந்து 6 வரைக்கும் வாசிங்க. நீங்க எப்போது இயேசுவை அறிவிக்கிற தேவ பிள்ளைக்கு சொல்ல வேணாம், உங்க ஸ்டைலே காட்டி விட்டுறணும். ஆமென். உங்களை பார்க்கும்போது யாரும் சொல்லணும்? நீங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு முன்னாடி போய் நான் இயேசுவின் பிள்ளை டான்ஸ் ஆட வேணாம். உங்களை பார்க்கும்போது அவங்க சொல்லிடணும், யூ ஆர் கிறிஸ்டியன். தெரிந்து உங்களை பார்க்கும்போது தெரியுது நீ இயேசுவோட கூட இருக்கிற. அல்லேலூயா சொல்லுவோமா? வாசிங்க, லேவியர் புஸ்தகத்துல வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 3ல இருந்து 6 வரைக்கும் வாசிக்கும் போது சீக்கிரம் நல்லா சவுண்டா படிங்க. மைக்ல எல்லாம் குடுத்துருங்க. நல்லா
நீங்க படிக்கிறதுல செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகனபலியானால் சர்வாங்க தகனபலியானால் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி படிபடி அவன் அதை ஆசாரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவிர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்கள் அதன் ரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவார்கள். பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். முதல்ல வெட்டிட்டு தோல் உரிக்க மாட்டாங்க. தோலை உரிச்சிட்டு நீங்க நாயை உரிச்சு மாட்டினா ஆடு பத்தி தான் தெரியும். ஒருத்தர் போயிட்டு என்ன நேபாள் தெரியுமா, நேபாள் நாய்க்கறி தான் சாப்பிடுவாங்க, ஆட்டுக்கறி ரொம்ப சீப்பாங்க, நாய்க்கறி தான் ரொம்ப டேஸ்டா இருக்குமா. நேபாளுக்காரங்க அந்த ஊர்க்காரங்க தெரியுங்களா, உண்மைங்க எல்லாம் மாறி பாக்குறீங்க. நாய்க்கறி அப்படியே தொங்க விட்டுருக்கும். ஒரு பாஸ் நேரம் போயிட்டு இருக்காரு ஊழியர் செய்யறது, ஆட்டு நிறைய தொங்குது ஆடுன்ட்டு. எவ்வளவு கிலோன்னு ஜாஸ்தியா சொல்றாங்க, நாங்க எந்த ஊர்ல ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு. அவர் பக்கத்துல ஒரு நாய்க்கறியா நீ வேற அப்படின்னு ஓடாட்டுக்கிறேன். நாய்க்கறி விற்கிறாங்கண்ணா, நீங்க நாய் தான் ரொம்ப டேஸ்ட். அப்புறம் எங்க போய் மீன் வாங்கி சாப்பிட்டுருக்காரு. எப்படி சொல்றாருன்னா, தோல் உரிச்சுட்டா நீ யாருன்னு தெரியக்கூடாது. நீ சபைக்குள்ள வந்தா நீ யாருன்னு, நான் இயேசுவின் பிள்ளை, அவ்வளவுதான். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான், நான் கர்த்தரோட பிள்ளை. உன் பேச்சுதான் வெளிப்படுத்தணும். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ யாருன்னே தெரியக்கூடாது. தோல் உரிக்கப்பட்ட ஒரு அனுபவம். அதுதான் சந்து சந்தா வெட்டி தகன பலியா போடும்போது அப்படியே சுத்தமா சர்வ அங்க தகனத்தையும் சர்வ சங்கத்தையும் பலி இருந்தாலும் சர்வாங்க தகன பலி. அல்லேலூயா சொல்லுவோமா? பெத்மான் சஜாவு பாட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல, என்ன பாட்டு? பெத்மான் சஜா பாட்டு ஒன்று இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே, வேண்டாத பலவீனங்கள் தகனமாக நீங்க பேசலாம். ஆண்டவா முன்வைக்கிறே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மடியட்டுமே, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் உகந்து மகிழுமையா, கண்கள் தூய்மையாக்கோ, கத்தாவுமை பார்க்கணும், சில பேர் வந்தவொடனே உட்காந்து ஆண் பார்க்க கூடாது. உட்காந்து கொஞ்ச நேரம், ஆண்டவரே என்னை முற்றிலுமா சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, சர்வாங்க தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்தோத்திர பலி எடுத்த ஆண்டவரே, பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னியும், ஒரு விஷயம் கூட ரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே அப்படி சொல்லி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போதுதான் கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்க வல்லவராய் இருக்கிறார். இதெல்லாம் வந்தவனமா போயிடுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பதான் ஒரே பருவத்துல வரான். வாசிங்க யாத்திரை 3:2 நாள் வாசிக்கும் போது, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்க்கிறவனா மாட்டான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் பனையை மேல பச்சை கீழே வந்துச்சா, பனையை மேல கீழே இருக்கிறாங்க. ஒரு கமிஷனர் தூக்கி ஏட்ட போட்டா எப்படி இருக்கும்? மேல டாப்ல இருந்தவன கர்த்தர் ஆடு மேய்க்கிறவனா மாத்திட்டாரு. ஆனா மாடு மேய்த்தி கொண்டே போறான். போகும்போது தான் ஆண்டவர் அவனுக்கு சொல்லி தரார், அந்த மகிமையை காட்டுறார். ஒரு முட்செடி அப்படியே எரியுது. மோசே அப்படியே கிட்ட போறான். மோசே கிட்ட வராதேன்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றார், பாதரட்சையை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி. அல்லேலூயா சொல்லுமா?
அப்ப சபைக்கு உள்ள வரும்போது கர்த்தரோட மகிமையை பார்க்கும்போது வராதுன்னு தான் கர்த்தர் எல்லாம் சொல்லித்தரார். சபைக்கு வந்தா இப்படி துதிக்கணும். முன்னாடி தெரியுமா உங்களுக்கு? சர்ச்சுக்கு வரும்போது எப்படிலாம் ஜெபம் பண்ண தெரியுமா? இப்ப என்ன பண்றீங்க? விட்டா நீங்களே பிரசங்கம் பண்ணுவீங்க. முதல்ல வரும்போது எப்படி இருந்தாங்க? ஒண்ணுமே தெரியாது. அந்த வனாந்தரமான வழியில கர்த்தரை விடாம பற்றி கொண்டு பள்ளத்தாக்கி நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை, கர்த்தர் கோடு தடி என்னை தேற்றும் என்று சொல்லி அவரோடு கூட வரும்போதுதான் கர்த்தர் எல்லாத்தையும் சொல்லித்தராரு. மோசே சொல்லித்தராரு. அப்புறம் தான் அவனை செலக்ட் பண்ணி கூப்பிடுறாரு. அப்பதான் மறந்துட்டான். 40 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? அவன் எல்லா சுபாவும் மறந்து போச்சு. மறந்து போய் சொல்றான், நான் மந்தனாவும் திக்குவாயும் உள்ள, எனக்கு தெரியாது ஆண்டவர் என்றான். பொய்யா உண்மையா? அது சொல்லுங்களேன். சில பேருக்கு வந்து அந்த பாஷை பேசிக்கினே இருந்தா ஒரு இங்கிலீஷ்க்கு சொல்லுவாங்க, பேசிக்கினே இருந்தா இங்கிலீஷ் தான் வருமா, மறந்துட்டா கஷ்டமாயிடும். சில பாஷை கூட அப்படிதான். அவன் நல்ல சகல சாஸ்திரத்துல வல்லவனானவன் என்ன பண்ணிட்டான், ஆடு மேய்க்கும் போது 40 வருஷம் மேய்க்கிறான். 40 வருஷம் மேய்ச்சா என்ன ஆகும்? எப்படி மேய்ச்சிருக்கும் ஆடை? ஓஹோ அப்படின்னு பண்ணிடுவான். ஆடு மாடு மேய்க்க போகும்போது அப்ப சகல சாஸ்திரத்துல வல்லவனானவன் ஆடு மேய்க்க கர்த்தர் அமைச்சிட்டாரு. உனக்கு ஒரு வேளை கர்த்தர் டீ ப்ரொமோஷன் பண்ணிடுறாருன்னா கவலைப்படாத, உனக்கு உயர்த்த போறாரு. உனக்கு ஏதோ சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவர், எதையோ சொல்றாரு ஆண்டவர். ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணீங்க? நான் கூட கேட்டேன் காலையில கூட, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே? அப்ப ஏதோ ஒரு சித்தம் இருக்குது, உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதாக. ஏசப்பாவை சொல்லிட்டாரு, வானதே பூமியிலே. அந்த ஜெபம் எல்லாத்தையுமே தெரியும். பரலோக பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலம் செய்யப்படுவது போல. ஆமா, அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்து சிம்பிளா சொல்லி கொடுத்தாரு. நம்மால தான் கடைசி நேரத்தில் ஜெபம் பண்ணணும்னு சொன்னா ஒரு வாரம் ஜெபம் பண்ணிக்கிறது. சிம்பிளா சொல்றாரு, பரமண்டலங்கள் பிதாவே, ஆமா எங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விலக்கி. ரொம்ப அருமையான ஜெபம் அந்த ஜெபம். அந்த ஜெபத்தை நம்ம பண்ண மாட்டோம். எத்தனை பேருக்கு தெரியல. முடியும் போது கடைசியில் பண்ணுங்க அந்த ஜெபத்தை. பரமண்டலங்கள் பிதாவே, உடைய நாமம், அவனுடைய ராஜ்யம் வருவதாக. அவர் ராஜ்யம் வரணும் தான் கேட்கிறோம். இயேசு எப்போ வராரு தெரியலையே, இயேசு கூட வருவார் தெரியலேன்னு சொல்றோம். ஆச்சுங்களா? அப்ப 40 வருஷம் சத்தம் கேட்கிறான். அப்பதான் ஆண்டு உருவாக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் யார் ஆகிட்டாங்க? மீடியேட்டர் ஆகிட்டான். யாத்திராகம புஸ்தகத்துல வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. உபாகம புஸ்தகம் 34, யாத்திராகமம் 24:1 வாசிங்களேன், சீக்கிரம் வாசிங்க. யாத்திராகமம் 24:1 நோக்கி நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம் தான் என்கிட்ட வரணும், வேற எவனும் வரக்கூடாது. அல்லேலூயா. அப்படியே என்ன அர்த்தம்? நான் அவனை தான் செலக்ட் பண்ணிக்கிறேன், அவன் மட்டும் தான் வரணும். அல்லேலூயா சொல்லுவோமா? 34 அதிகாரத்துல மலையில ஏறி போகும்போது சொல்றாரு, மோசே நீ மட்டும் தான் வரணும், வேற எவனும் யாருக்கிட்ட கிட்ட வரவே கூடாது. கிட்ட வந்தா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவனை யோசனை பண்ணி பார்த்தேன். இவ்வளோ ஹைட்ல இருந்த ஒரு மனுஷனை கூப்பிட்டு கீழே இறக்கி 40 வருஷம் நடத்தி 3வது தடவை அவனை உருவாக்கி அவனோட ஜனங்கள் எப்படி பாருங்க. அவ்வளோ கோபக்காரனாக இருந்த பைபிள்ஸ் வந்து மோசே சாந்த குணமுள்ளவன். என்னது சாந்த குணமுள்ளவடா? பயங்கர கோபக்காரன். அந்த வனாந்திரத்துல அதான் கஷ்டம், உபத்திரவம், போராட்டம், பிரச்சனை வந்துட்டு அப்படியே அவனை மாத்திடும். நிறைய சொல்லுவோமா? சில பேர் சொல்லுவாங்க வயசு ஆக என்ன ஆகும்? சுபாவம் மாறணும். அவன் சின்ன பையன் அப்படிதான் சொல்லுவாங்க, விடுங்க எல்லாம் போனா போது நம்ம சில பேர் கூட்டி விடும், குத்தி விடும். சில வந்து அப்படி இல்லை, சின்ன வயசு செஞ்சுட்டா விடுங்க, அதான் பெரிய மனுஷன். அல்லேலூயா. அந்த சுபாவம் மாறிடுச்சு. அப்புறம் மீடியேட்டர் ஆயிட்டான். அப்புறம் ஆண்டோட சொல்றான், ஆண்டோட விட்டுரு, ஆண்டோட நான் போறேன் நீதான்றார். கடைசியில ஜனங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஒரு தலைவனாய் கர்த்தர் மாத்தினார். அப்போ ஒரு மனுஷன் நேர்த்தியா மாறணும்னா கர்த்தர் அவனை உருவாக்குகிறவராக இருக்கலாம். 2வது யோசேப்பு பாட்டு, நல்ல பாட்டு. அந்த பாட்டை ஒரு வரி பாடுங்களேன். பலவர்னா அங்கி இன்னும் காலைல பாட்டி ஒரு பாட்டு. பல பேர் கண்ணு பட்டு உரிச்சு போட்டாங்க.
நினைச்சாரு, இவனை இங்கே விட்டோம்னா சகோதரர் சாவடிச்சிருவாங்க. தெரியுங்க சகோதரர், இப்போ சண்டை வரும் பார்த்தீங்கன்னா சொத்துக்காரங்க இப்போ ஆள் வச்சு காலி பண்ணிடுறாங்க. 10 பேர் இருந்தா 5 பேர் இருந்தா எப்படி பிரிக்குது, யாரோ ஒருத்தர் காலி பண்ண சரியா பண்றாங்க. இப்போ அப்படியெல்லாம் ஆகி போச்சு. இப்போ கடைசி நாட்டில் எல்லாம் அப்படிதான் நடக்குது. பார்த்தாங்க யோசேப்பு இருந்தா கஷ்டம் சொல்லி முதல்ல என்ன பண்றாங்க, தூக்கி குழில போட்ட கப்பட சொல்றப்போ செத்துட்டாப்பா. ஒரு மிருகம் வந்து என்ன செஞ்சவன அடிச்சு சொல்லி வித்துட்டாங்க. வித்துட்ட பிறகு அவன் அங்க போறான். ஆனா ஆட்டோ திட்டம் என்ன தெரியுமா, இங்கே விட்டு வச்சா உண்மையிலே சாப்பிடுவாங்க. அவன் திட்டம் நிறைவேறாது, அவன் தரிசனம் நிறைவேறாது. நேரா பார்வன் கிட்ட கொண்டு போனாரு. அங்க இல்ல சாரி போத்திபார் கிட்ட கொண்டு போனாரு. அங்க போய் என்ன செய்யணும், தன் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துறோம். நல்லா கவனிங்க, தேவ பிள்ளைகளை உருவாக்கும் போது நம்ம எந்த காரியமும் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அதை மாறவே கூடாது. உனக்கு விசுவாசம் கொடுத்தா விசுவாசம் மாறவே. ஆமா, சிலத்துல போக ஆண்டவரே என்ன பண்றீங்க, தயவுசெய்து கேட்க உங்களுக்கு என்ன பண்ணணும், அவரு உங்க ஜீவனோட வச்சுக்கிறது அது பெரிய விஷயம். என்ன பண்றீங்க, எனக்கு என்ன பண்ண, நீ என்ன பண்ண அவருக்கு திருப்பி கேட்டாலும் ஒண்ணு, நீ என்ன எனக்கு பண்ண, ரோடோட போய் ஸ்பீஷன் சொன்னியா, எத்தனை டாக்ஸ் கொடுத்த, ஞாயிற்றுக்கிழமை ஒரு லட்சம் டாக்ஸ் கொடுத்தியா, சபைக்காக என்ன பண்ணியா, ஏதாவது பண்ணியா ஒரு 10 ரூபாய் கேட்டாலும் வச்சுக்கா ஓடி விடுங்க தூரம். சில பேர் அப்படிதான் பண்றாங்க. என்ன பண்ணிட்டாரு என்ன உனக்கு பண்ணோம், நீ என்ன பண்ணிக்கிற, நீ இதெல்லாம் பண்ணி சொல்ல இருக்கீங்களா, நீ என் கூட தான் நான் கூட இருப்பேன். இல்லையா, தயவுசெய்து அப்படி கேட்காதீங்க. என்ன பண்ண அப்பா பார்த்துட்டு கேட்காதீங்க. சில அப்பா கேட்பாங்க, என்ன பண்ணிட்ட நீ, உன்னை வளர்த்துனா அவ்வளோதான், நீ அவுட்டு செத்து போயிருப்ப. இந்த குழந்தைல பால் கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து 8 மணி சாப்பாடு கொடுத்து எந்த நேரத்தில் கொடுத்து உடம்பு சரியான ஹாஸ்பிட்டல் எடுத்து கொடுத்து அதெல்லாம் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சு வயசான பிறகு கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு என்ன பண்ணிட்டேன், இன்னும் என்ன பண்ண உங்களுக்கு. தயவு செய்து அதெல்லாம் கேட்காதீங்க. காரணம் தெரியுமா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவனை தூக்கி உள்ள போட்டாங்க ஜெயில. எத்தனை வருஷம் இருந்தாரு, 13 வருஷம் கர்த்தர் பாதுகாக்கிறார். அவன் தரிசனத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். உனக்கு கூட தரிசனம் இருக்குது, கர்த்தர் தரிசனத்தை வச்சிருக்கிறார். யார் ஆமென் சொன்னா அவனுக்குள்ள தரிசனம் இருக்கு. தரிசனம் விரிவாக போகுது. தரிசனத்தை கர்த்தர் வைக்கிறதுனால்தான் உன்னை புடமிடுற பொன்னை போல உன்னை புடமிடுற புடமிட நீ ஷைனிங்கா மாறுங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா. தேய்க்க பட்டை தீட்ட வயிறு என்ன செய்யும், ஜொலிக்கும். கருப்பா இருக்கும் வயிறு, பார்த்துருக்கீங்களா? நானே பார்த்துருக்கேன். எடுக்குமா கருப்பா கறி கட்ட மாதிரி இருக்குமா. அதை ஷைன் பண்ண ஜொலிக்கிற வைரமா மாறும். அப்போ என்ன பண்ண கர்த்தரே பிரச்சனை பண்ணு. அப்பதான் நான் பண்ண தெரியுமா, உபவாசம் போடணும். 24 நாள் உபவாசம் போடணும். அப்பதான் தேவசனத்துக்கு அப்போட சர்ச்சைக்கு வராது, வரவே மாட்டேன். ஏன் போன ஞாத்திகம் போதே பெரிய விஷயம். நான் ஏன் போன சர்ச்சைக்கு, அவன் பண்ணிட உபவாசம். நான் சத்தியத்துக்காக சொல்றேன். காலையில கூட ஒவ்வொருத்தருக்கு பிரச்சனை சொல்லும் போது ஆண்டு வெளிப்படுத்துற, இவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்காக சொல்லி ஜெபம் பண்ணிங்க. அப்ப நீங்களும் கூட சேர்ந்தா இல்லையா? தயவு செய்து சொல்றேங்க, உண்மையா சொல்றேங்க, உங்களுக்குள்ள தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறேன். அந்த தரிசனத்தை அப்படியே பொக்கிஷமா பாதுகாத்து கொடுங்க. ஒருவேளை பரிசுத்தை கொடுத்தா அந்த பரிசுத்தை விட்டுறாதீங்க. விசுவாசம் கொடுத்தா விசுவாசத்தை விட்டுறாதீங்க. உண்மையை கொடுத்துருந்தா உண்மையை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. நம்பிக்கை கொடுத்தா நம்பிக்கையை அப்படியே விடாம ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நாள் வந்துச்சு, ஒரே நிமிஷத்துல கர்த்தர் உயர்த்திட்டார். ஒரே நிமிஷத்துல உயர்த்தினார். அப்பதான் அவன் சொல்றான், என்னதான் அவன் சொல்றான், வளர்ந்துட்ட பேர் என்ன சொல்றான், நம்மள என்ன சொல்லுவோம், சின்ன வயசுல சோறு போட்டியா நீ, இப்ப வந்து என்ன கேள்வி கேட்கிறியே, உனக்கு எவ்வளவு திமிர் உனக்கு அப்படி கேட்பான்ல. சின்ன வயசுல என்ன ஆனாலும் பண்ண, நீ எவ்வளவு அடிச்சுக்கிற உன்னை, நான் நீ படிக்கிற மாதிரி போட்டு அடிக்கிறேன் அப்பாவை. அதுதான் இல்லை, அவன் சொல்றான் ஒரு வார்த்தை, உங்களெல்லாம் காப்பாத்த கத்து நீங்க கொண்டு வந்த. ஒரு நிமிஷம் மாத்திட்டான் பத்தியா, அதான் பரிசுத்தவான் உங்களுக்கு மகிமை. ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மாத்திரம். சகோதரர் செஞ்ச எல்லா பாவத்தையும் அவனுக்கு பயப்படுறாங்க. அடிமையா இருந்தவனை அதிபதியா கர்த்தர் மாத்திட்டார். பயப்படுறானுங்க, முன்னாடி நிக்கிறானுங்க. ஐயா என்னை மன்னிச்சுடுங்க ஐயா, தெரியாம வந்துச்சு, தட்டல தெரியலையா, திறந்தா வருது, ஐயோ ஓடுறாங்க. அவன் போய் அழுகுறான், திரும்ப கூப்பிடுறான், எல்லாருக்கும் பங்கு கொடுக்குறான், போய் தகப்பனை கூப்பிட்டு வாடுறான். அந்த குடும்பத்தையே கூப்பிட்டு வந்து 70 பேரை கூப்பிட்டு வந்து அந்த இடத்துல வச்சு நல்ல அப்பதான் சொல்றான், பயப்படாதீங்கய்யா, ஜீவ ரட்சணை செய்யும்படியாக கர்த்தர் என்னை இங்க கொண்டு வந்தாரே.
எகிப்துக்கே திரும்ப கொண்டு வந்தாரு. அந்த ராஜாவுக்கு மாத்திரம் சப்போர்ட்டா இல்ல, உங்களையும் உங்க வம்சம் ஒழித்து போகாமல் பாதுகாக்கும்படியாய் கர்த்தரை கொண்டு வந்தார். அப்ப சகலத்தையும் நேர்த்தியா செய்றார். நீங்க என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ண சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணோம்? வெயிட் பண்ணோம். என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ண. ஜெபம் எப்ப பண்ணிக்கிறீங்க? அவசரப்படக்கூடாது. பண்ண உடனே கட்ச சின்னதா கிடைக்கும். கொஞ்சம் கொடுத்துருந்தா துரிதமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன ஆகும்? கொஞ்ச காலம் தான், தங்காது. பைபிள் துரிதமாய் கொடுக்கிற ஆசீர்வாதம் கொஞ்ச காலம் தான். சரியா சொல்லுவோமா? ஆனா கர்த்தர் கொடுத்தாருன்னா தான் அந்த எலியேசர் சொல்றான். போய் சொல்றாரு ஆபிரகாம், எலியேசரே நேரா போ, எந்த ஒரு பொண்ணு இல்ல நேரா போ, வேற பொண்ணெல்லாம் கட்டக்கூடாது. எகிப்துல வேற எந்த பொண்ணு, அங்க இருக்கிற பொண்ணை விட கட்டு நேரா வரான். இவன் ஒரு ஜெபம் பண்ணணும் அவன் சொல்றான், ஆண்டவரே இப்போ நான் போவேன், எந்த ஒரு பொண்ணு தண்ணி இல்ல ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்று சொல்லுகிறாளோ அவன் தான் நீ காண்பிச்ச பொண்ணு. அல்லேலூயா. இப்ப நம்ம பசங்க அப்படிலாம் கிடையாது. நல்லா கலரா இருக்கிறாங்களா, வசதியா இருக்கிறாங்களா, என்ன படிச்சுக்கிறாங்க, அதெல்லாம் பாக்குறாங்க. சில பேர் அதுவும் பார்க்க மாட்டேங்குது, போனது மாதிரி கட்டிக்கிது. அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் உங்களுக்கு சொல்ற சத்தியத்தை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமான ஆள் எனக்கு கொண்டு வாங்கப்பா. என் வாழ்க்கைன்றது கடைசி வரைக்கும் வாழணும். இல்ல 50 வருஷம் கண்ணவங்கள உட்காந்துக்கிறாங்க. அதனால கர்த்தர் நேர்த்தியா கர்த்தர் நினைக்கிறத மனுஷன் பிரிக்காத கடவுள் பைபிள். அப்ப சொல்றாங்க, ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன். ஒரு ஒட்டகம் 500 லிட்டர் பிடிக்கும். நம்ம ஒரு தடவை சொம்பள தண்ணி எத்தனை வாங்கினாலும் கொடுக்க மாட்டேங்குது. ரெண்டாவது தடவை சும்மா தண்ணி கெடுத்து துறவு என்னது, கிணறு கீழே இறங்கி போய் கொண்டு வரணும். பாருங்க எத்தனை ஒட்டகத்தை வந்துருப்பாங்க. அந்த ஒட்டகத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்த நம்ம சொல்லிட்டா, நேர் வழியா என்னை நடத்தி கொண்டு வந்து தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, என் எஜமானுடைய சகோதர வீட்டுக்கு என்ன கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. கர்த்தர் எவ்வளவு நல்ல தெய்வம். சொன்ன உடனே அந்த அம்மா கூட வந்துடுறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா அப்ப 40 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. எத்தனை வயசு? ஆபிரகாம் என்ன வயசு அப்போ? கடலை படாது. ஆபிரகாமுக்கு 100 வயசு. அவருக்கு ஒரு பொறுப்பு, ஐயோ பிள்ளைங்க 40 வயசு ஆயிடுச்சு, என்ன பண்றது ஆண்டவரே, ஒரு பொண்ணு கிடைக்கணுமே. எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது பொண்ணு. சீக்கிரமா பொண்ணு கிடைக்க போகுது, சீக்கிரம் மாப்பிள்ளை கிடைக்க போகுது. அல்லேலூயா சொல்லுவோமா? அவன் கேட்கறான், எங்க தெரியலையே 40 வயசு ஆகி போச்சு. அது வசனம் பண்ணுவாங்க அவங்களுக்கு. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார். ஏன் என்ன முடிச்சிட்டு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு வீட்டை போய் வாசிங்க. வசனம் நீங்க போய் வாசி. நானே சொல்லி மணி போறேன் அப்படி திட்டுவீங்க. அதனால சொல்றேன், நீங்களே போயிட்டு வாசி. நான் எந்த வசனம் சொல்றேன்னா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க அது? ஆதியாகமம் 45 24 1 2 3 4 18 27 ஆமா 24 1 2 3 40 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அப்பதான் அனுப்புறாரு. இல்ல விடுங்க, ஏதாவது ரொம்ப டைம் ஆயிடும். அப்ப ஆர்டர் பாருங்க எவ்வளவு அழகா நேற்று இருந்தமா. அப்ப என்னன்னா 40 வருஷம் வெயிட் பண்றான். யாரு? ஈசாக்கு. ஈசாக்கு என்ன புத்தி உள்ளவன், தியானம் பண்ற ஆளு. என்ன பண்ற ஆளு? நம்ம இப்ப பிரசங்கம் பண்ண தூங்கி கிடக்கு நிறைய. இவ்வளவு உற்சாகமா பண்ணி பாட்டை கிட்ட பண்ணி டான்ஸ் ஆடி பாகவத பேர் பண்ணிக்கிறேன் நான். அப்பேசுது தூக்கி மேல போட்டு வாயில. அல்லேலூயா. இதெல்லாம் என்ன பண்றது? தூக்கி வெளியே தான் பண்ணணும். கொப்பரையில போடணும். கொதிக்கிற கொப்பரையில போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடணும். இவ்வளோ வந்து உற்சாகமா பாடி 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 எல்லாம் பண்ணி உற்சாகப்படுத்தி பாடினா கூட அல்லேலூயா. அப்போ என்ன பாருங்க, எந்த கவலையும் எந்த ஒன்றும் பண்ணாது. எது கட்டாலும் அஞ்ச மாட்டாங்க. ஒருத்தர் கம்ப்ளைண்ட் போச்சான். சர்ச்சில் ஒரு கத்திரி கிடக்குறாங்க. வாங்க அதிகாரம் வந்துட்டாங்களாம். அதிகாரம் வந்தா ஒர்ஷிப் நடந்துருக்குதான். ஒர்ஷிப் பண்ணிக்கணும் அப்படியே பாஸ்டர் எல்லாம் ஜனங்களாம் ஆடுதான்.
அதனால ஒரு ஆள் தூங்கிடுறான். அவன் பாட்டு கம்பெனி. அப்ப அதிகாரி வந்தானா, யோ அவன் பாட்டு நல்லா தூங்கிக்கிறான், இவ்வளவு சத்தம் கேக்குதுன்ற, அவனே தூங்கிக்கிறான், உனக்கு எப்படியா டிஸ்டர்ப் ஆகுங்க போயா அப்படி தத்து சொன்னான். அப்ப அப்படிப்பட்ட ஆள் இடி போல தூங்குறாங்கிறான். நான் பேசிருக்கிறேன் பாப்பேன், நான் வாட்ச் பண்ண கண்ணா ஏன் கண்ணை போடணும், இது அடிக்கடி இது அடிக்குது, அந்த கூட பார்க்க முடியல, அப்படிதான் பார்ப்பேன். இப்ப கொண்ட கண்ணை பார்ப்பேன், அப்படி ஆக்ஷன் போட்டோ எடுத்து கேமரா காட்ட பார்ப்பேன். அதுல சொல்லுவோமா, அப்ப அதான் ஏசி ஆஃப் பண்ணுறது தெரியும், ஏசி போட்டு உண்டு தூக்கும். நான் நினைக்கிறேன் நைட்டெல்லாம் விடிய ஜோம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஜோம் பண்ண நானே தூக்கல, உட்காந்து பேசிருக்கிறேன். அதுல சொல்லுவோமா, அவ என்ன அர்த்தம்னா, மொண்டு வாக்குற ஒட்டங்களுக்கும் மொண்டு வாக்குற குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? நீ கண்டுபிடிக்காத, கத்தரை கொடுப்பார். குணசால மனுஷனை கண்டுபிடிக்கிறது யார்? ஒரு பொண்ணு போய் கேட்சான் டிஜே ஐயா கிட்ட, ரெண்டு லிஸ்ட் காட்டி, ஐயா இவங்க நல்லா சிறப்பாகிறாரு, துபாயில வேலை செய்யறாரு, இவங்க சாதாரண கூலி வேலை செய்யறாரு, கருப்பாக்குறாரு, யாரை கட்டிக்கிட்டு ஜெர்மனி சொன்னார், அதை கருப்பாக்குறாங்க, அவனை கட்டி வாழ்க்கை நல்லா இருக்கும். உண்மையாவே அதே போல பார்த்தா அவனுக்கு கொஞ்ச நாள் வேலை எல்லாம் போயிடுது. இவன் நல்லா கடைசி வரைக்கும் நல்ல குழந்தை குட்டியோட பெற்று சமாதானமா ஆகக்கூடிய கர்த்தர் கிருபை. தேவ சித்த அறிந்து செயல்படுங்க, வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் கிருபை செயல்படுங்க. அலையிலே சொல்லுவோமா, அப்படியே கண்களை போடுவோமா. யாராவது 2 பேர் ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லட்டுமா, யார் ஜெபம் பண்றீங்க? 6 ஏகப்பட்ட 2 பேர் சகோதரர்ல ஒருத்தரும் சகோதரி ஒருத்தரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த கொடுக்கப்பட்ட பிரசங்கத்திற்காக நேர்த்தியா செய்யணும் ஆண்டவரே, அதனது காலத்தை நேர்த்தியா செய்யணும் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையை அற்புதம் செய்ய போறீங்க. நாங்க வந்திருக்கிறோம்ப்பா, உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். உங்களுடைய சமூகத்துல வந்தவங்க நீங்க வெறுமையா அனுப்பினதே கிடையாதுப்பா. பசியா வந்தவங்க கூட சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிங்க ஆண்டவரே. ஆண்டவரே வியாதியா வந்தவங்களை சுகமாக்கி அனுப்புனீங்க ஆண்டவரே. இன்னைக்கு சபையில எவ்வளவு பேர் சுகவீனமா வந்திருக்கிறாங்கப்பா, அவங்க நீங்க சுகப்படுத்த போறீங்க. மனவேதனோட வந்துக்கிறாங்க, அவ்வளவு வேதனை எல்லாம் நீங்க மாத்த போறீங்க. பயத்தோடு வந்திருக்காங்க, பயத்தெல்லாம் நீக்க போறீங்க. கடன் பிரச்சனையோடு வந்துக்கிறாங்க, அதெல்லாம் மாத்த போறீங்க. ஐயோ இந்த வேதனை எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கணும் வந்துக்கிறாங்க, அவங்களாம் விடுதலை கொடுக்க போறீங்க ஆண்டவர். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம் சீக்கிரம்.